எந்நேரமும் அழுதுகிட்டு தான் இருக்கு. ஒரு நேரமா சிரிச்ச முகமா இருக்கா? பிள்ளை மாதிரி அழுகுது. எலி குஞ்சு குட்டி போட்ட மாதிரி கியா கியா கியான்னு இருக்கு. என்ன உத்தரசா ஒரே ஜாலியா இருக்க போல. இங்க பாரு, சரியான கட்டுப்புல இருக்கேன். 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னால தூங்கவும் முடியல, திங்கவும் முடியல, பாத்ரூம் கூட போக முடியாம உட்காந்துருக்கேன் பாத்துக்கோ. ஒன்று பேசாம தொட்டில தூங்குது, ஒன்று அழுதுகிட்டே சும்மா தானே இருக்கு. நீ போய் உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. கையிலேயே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இந்த 2ஐயும் வச்சு சமாளிச்சிரு. நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். பிள்ளைய பார்க்குறதுல என்ன பெரிய விஷயமா? 100 பிள்ளை என்ன 200 பிள்ளைய விட்டா கூட நான் போட்டுக்கு நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாக்குறேன்னா சும்மா வேடிக்கை பாக்குறது கிடையாது, பிள்ளைய அழுகாம கண் கலங்காம பாத்துக்கணும். கண்ணு கலங்குனாலே பார்க்கணும்னு சொல்கிறேன். உன் பிள்ளை இங்கே வரு குடங்குடமா தனியாக அழுதுகிட்டு இருக்கு. அதை பார்க்குறக்கு உனக்கு வழியை காணும். சரி, இந்த வாய் பேசாம ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் பாத்துக்கணும். அந்த வெளியில போயிட்டு வரேன். தம்பி அழக்கூடாது, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். இல்லை நீ சிரிக்கிறியா அழுகிறியாடா? என்னடா கக்கக்கா கக்கக்கான்னு இருக்க? என்னல இந்த ஒத்தரச ஓண்ட பிள்ளைய கொடுத்துட்டு நீ ஓடிட்டாளா? சரி சும்மா தானே இருக்கும், அதான் கையில் வச்சிருப்போன்னு வச்சிருக்கேன். அதான் இப்ப இந்த கிளவி வேற வந்துருவா. வந்துட்டு நம்மள தான் வைவா. வீட்டுல 3 மருமக இருந்து என்னத்துக்கு ஒரு வேலையும் பார்க்கலன்னு வைவா பாரு. என்கிட்ட கிட்ட நான் சொல்லிடுவேன். பிள்ளைகளை பூரா நான் தான் தினம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒத்தரசா அப்போடு சுற்றி வாரா, அவளை பிடிச்சி வைங்கன்னு சொல்லிடுவேன். சரிதான், அடுத்து இந்த அவன் தொட்டில படுத்துக்கிறேன் கத்த ஆரம்பிச்சிட்டான் பத்தியா? அம்மா வெளியில சும்மா சுத்த போயிருக்கா, கொஞ்ச நேரம் அழாம இருக்கணும் சரியா? நான் இப்போ உனக்கு ஒரு பாட்டு பாடுவேன். நல்லா புது பாட்டா பாடுடி, அப்பதான் அதுகளுக்கு தெரியும். பழைய பாட்டா அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சொடக்கு போட்டா சாய்ந்தாடு, அம்மா வந்தா சாய்ந்தாடு, அப்பா வந்தா ஓடிப்போ. இது என்ன பாட்டு புதுசா இருக்கு? எங்க ஸ்கூல்ல வேற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ என்ன வேற மாதிரி பாடுற? நீ ஸ்கூல் படிச்சு முடிச்சு 300 வருஷம் ஆச்சு. 300 வருஷமா சாய்ந்தாடமா உட்காரமான்னு இந்த பாட்டையே தான் பாடிக்கிருக்க. கொஞ்சம் ட்ரெண்டிங்கா மாத்தி பாடணும். அதெல்லாம் அறிவு எனக்கு மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பாடுறேன். நீ என்னமோ பாடிட்டு போதாயே. நான் உள்ள அங்க பாத்ரூம் வேற கலந்து அந்த கிளவி வந்தானா வைவா. எஞ்சாமி தந்தானே எல்லாமே எஞ்சாமி தந்தானே. எஞ்சாமி தந்தானா? ஏய் எந்த சாமி கொடுத்தியா உனக்கு? நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வீடியோ கேட்டி வச்சிருக்க. எஞ்சாமி தந்தானா? எஞ்சாமி பாட்ட பாரு பாட்ட. ஏத்த நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எது பேசணும்னா பின்னாடி நின்று பேசாதீங்க, முன்னாடி வாங்க. மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, இங்கிட்டு வாங்க. திரும்பி என்னால பார்க்க முடியல, கழுத்து வலிக்குது. ஏண்டி அந்த எருமாடி எங்கடி போச்சு? 2 பிள்ளைல இங்க போட்டுட்டு நீ சும்மா இங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அடுத்த வேலைய பார்க்க வேண்டியதானே? ஏத்த இந்த பையன் வேற அழுதுகிட்டே இருக்கான், சும்மா எப்படி கீழே போட்டு போக முடியும்? ஏண்டி நாங்களாம் அந்த காலத்துல 10 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க ஒரே வீட்டுல வளர்ந்துருக்கோண்டி. எங்க அம்மா அப்பா இப்படி எல்லாம் உட்காந்து தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. சரி தப்ப இந்த பிள்ளை என்ன செய்ய? ஓட்டு மேல உட்கார வச்சுட்டு வந்துடவா? ஏண்டி இவ்வளவு பெரிய கட்டல் இருக்கு, வீடு இருக்கு, இங்க வர தரையில போடு. அது ஓட்டுக்கு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. சரித்த தம்பி பாட்டிட்டு போறியாயா? போ பாட்டிட்டு போ. இங்க பாருங்க, உன் மூஞ்சிய பார்த்தாலே பயப்படுறியான். மொட்டையும் சேர்ந்துச்சா முருங்கை மரத்துல ஏறிச்சான மாதிரி 2 மொட்டையும் ஒண்ணு போல இருக்குங்க. ஆமா, வீட்டுல வேற வேலை இல்ல, முருங்கை மரத்துல ஏறிட்டு உட்காந்துருக்கேன். பேயாடி முருங்கை மரத்துல ஏறிட்டு ஆடுறேன். அது உங்க இஷ்டம் தான். நீங்க ஆடுங்க பாடுங்க, மரத்துல இருந்து கீழே விழுங்க, அது உங்க இஷ்டம் தான். அழக்கூடாது என்னையா? பாட்டி மண்டையில பத்திரமா உட்காந்துக்கோ, பாட்டி நல்லா உன்னை பாத்துக்குவாங்க. கிளவி என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், நம்ம அதுக்கு போவோம். அவ்வளவுதான், இந்த படுக்க வச்சாலும் தூங்கிடுச்சுங்க. இதை தூக்கி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு அங்க பாருங்க. தொட்டல நல்லா படுத்துக்க, அப்புறம் என்ன கடிச்சுக்கிட்டு இருக்க கழுத மாதிரி? பேசாம தூங்கு, இல்ல பாட்டி அடிச்சு போடுவேன் பாத்துக்கோ. சரி தூங்கிடுச்சு, நம்மள செத்தோட கொஞ்சம் பாடுப்போம். வெயில போயிட்டு வந்தது வேற படபடன்னு வருது. இது என்னம்மா கிளவி எப்போ வந்துச்சுன்னு தெரியல. சரி பேசாம நம்ம இங்கிட்டு திரும்பி பக்கம் போயிரும். அப்புறம் பார்த்தானா ஏதாவது வேலை இன்னும் ஒரு 40 வேலை சேர்த்து சொல்லுவா. இது என்ன திடீர்னு யாரோ சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்துறாங்க? இது உப்பா இருக்கு சுடுதண்ணி. அறிவாட்ட எருமாடே பாத்துக்கிட்டே நிக்கிறேடி. இந்த சின்ன பையன் மோட்டர் வச்சிருக்கான். நான் என்னமோ சுடுதண்ணி நினைச்சிட்டு சும்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி வேற பாத்துட்டேன். உப்பு கறிக்குது. எருமாடே பாத்துக்கிட்டே நிக்கிறேடி. அத்தை கத்தாம அமைதியா படுங்க. இப்பதானே சுடுதண்ணி வந்திருக்கு, அடுத்து சாம்பார் சோறு வேற வரும். அமைதியா படுங்க. ஏடி அந்த பையன் ஆயிருந்தேக்கே மூஞ்சில விழுக அதுல திங்கணும் உனக்கு தானே. இந்த எறும்பாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கன்னா பேரு கூறு ஒண்ணுமே இருக்காது போல. சின்ன பையனுக்கு அடியில படுத்திருக்கீங்களே, அந்த பையன் பாத்ரூம் போவோம், நம்ம மூஞ்சில விழுகணும், அந்த ஒரு கூறு கூட இல்ல. அதை போய் குடிச்சு வேற பாத்திருக்கீங்க. இல்ல அந்த உத்தரசாதான் காரணம். என்ன என் பேர் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பத்தி பொறணி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா எருமாடி, பிள்ளைய கொண்டு போய் தொட்டில போட்டு வச்சிருக்க. கட்டில போட வேண்டியதானே, கீழே தரையில போட வேண்டியதானே? நீங்க கொஞ்சம் வயசான ஆளு தானே, அறிவுள்ள ஆளு தானே, தரையில படுக்க வேண்டியதானே, இல்லன்னா வெளில ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? இவ்வளவு பெரிய ஆளு என்னை போய் ரோட்ல போய் படுக்க சொல்ற? அப்ப என் பிள்ளைய மட்டும் தரையில படுக்க சொல்றீங்க? ஏடி உன் பிள்ளை தொட்டில போடுறேன்னு சொல்லி அதுங்க வர மோண்டு வச்சிருச்சு. நான் வேற குடிச்சிட்டேன்டி.
குடிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம் தான். விடுங்க விடுங்க, நல்லதுதான். அந்த காலத்துல நாங்கள் தாண்டி 10-20 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கோம். ஒரு பிள்ளை இப்படி எல்லாம் யார் மேலே மோண்டு வைக்காதுங்க. ஏத்தா இந்த காலம் இல்லை, எந்த காலத்துலயும் தொட்டுள்ள பிள்ளைய போட்டு அதுக்கு அடியில் படுத்துருந்தா பிள்ளைங்க பாத்ரூம் போனால் நம்ம மூஞ்சில தான் விழுகும். இது வந்து பொதுவான விஷயம். இந்த கூறு கூட உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. என்ன ஒத்தரசா, வெளியில போனோன்னா போயிட்டு வந்துட்டியா? கொளுத்தி போட வந்துட்டியா? இவ்வளோ நேரம் நீ எங்கே போன? உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இப்போதான் வந்திருக்கேன். வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல. ஆமாம், ஒருத்தி இப்படி நீ அவளை சொல்ல, அவள் உடனே சொல்ல வேண்டியதான். மொத்தத்தில் ஒருத்தி ஒரு வேலை பார்க்க மாட்டீங்க. எத்த நான் அப்போதே சொல்லிட்டேன், அமைதியாக படுங்க, சாம்பார் சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. போடி, அடுத்த ஆயிரம் வைக்கவா? போகடி ஆகட்டும், நான் எந்திரிச்சு வெளியில் போகிறேன். அவ்வளோதான். சடக்குன்னு ஏதாவது கடுப்பேற்றி விட்டோம்னா அதுவாகவே எந்திச்சு வெளியே போயிடும். அதுகிட்ட போய் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளும் என்னத்தையா பேசிக்கிட்டே இருக்கோம். சரி சிவப்பி, கொஞ்ச நேரம் பிள்ளையை பார்த்துக்கிறியா? நான் அந்த வெளில போயிட்டு வந்துடுறேன். போறியா என்ன வாங்கிட்டு? எனக்கு 1000 வேலை கிடக்கு. அந்த கொசுட்ட கொடு. உத்தரசா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உத்தரசா, நான் போயிட்டு வரேன். போகடி, ஒருத்தி யாரும் பார்க்க வேண்டாம். என் பிள்ளையை நானே பார்த்துக்கிறேன். அப்படிதான் சடக்குன்னு முடிவு எடுத்து பார்த்தியா? இதே மாதிரி முடிவு எடுத்துடணும்.